இங்க ஒரு பொண்ணு ரொம்பவுமே வேலை சுமையால 5 வருஷம் கழிச்சு தன்னோட அப்பா அம்மா பார்க்க ஊர்ல இருந்து வரா. ஆனா அவங்க அம்மா கதவு திறந்த உடனே அவங்க அம்மாவோட வயித்தை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆறா. அவங்க அம்மா 60 வயசுல பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க. இந்த வயசான காலத்துல தங்களை பாத்துக்கிறதுக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்றனால இவங்க அப்படி பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே இவங்களோட ஒப்பீனியனை அவ எதுவுமே சொல்லலனாலும் தன்னோட அம்மாக்கு வயசாயிடுச்சு, இந்த நேரத்துல அவங்களுக்கு டெலிவரி ஆனா அவங்களோட உடம்பு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல போயிடும் அப்படின்றத நினைச்சிட்டு அவளும் பயங்கரமா அட்வைஸ் பண்றா. ஆனா அவங்க யாருமே கேக்குற மாதிரி இல்ல. அதனால ஊர்ல இருந்து வந்த இவளை இனிமே நீ எங்கேயும் வெளியில போத்தாவல, இங்க இருந்து பக்கத்துல அம்மாவை பாத்துக்கோ, அது மட்டும் இல்லாம வீட்டுல சமையல்லாம் செய்யணும் அப்படின்றனால இவளை இங்க வீட்லயே அவங்க அப்பா இருக்க சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி அவங்க அப்பாவோட பேச்சு கேட்டு அவளால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. என்னடா இவங்க இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி ரொம்பவுமே டென்ஷன் ஆகுறா. ஊர்ல ஆபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து இவளை ஒதுக்கி வைக்கிறனால தான் இவளே தனியா இங்க வேலைக்கும் வந்திருப்பா. கடைசியில இங்க தன்னோட அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இங்க இந்த மாதிரி பண்ணனால மறுபடியும் அவ ஊருக்கே போயிடுறா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல திடீர்னு அவங்க அப்பா ஒரு நாள் போன் பண்ணி உங்க அம்மாவுக்கு பிபி அதிகமாயிடுச்சு, அதனால பிரசவ வலி வேற வந்துடுச்சு, அதனால குழந்தை சீக்கிரமா வெளியே பிறக்க போது போல இருக்கு, அதனால என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே இவ யோசிக்காம அம்மா உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு குழந்தைய உடனே எடுக்க சொல்லிடுங்க, ஏன்னா அப்பதான் அம்மாக்கு நல்லது, ஏன்னா அப்பதான் அம்மா உயிரோட பழிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அதுக்கு அவங்க அப்பாவோ இல்ல அந்த ஸ்கேன்ல பார்த்த வரைக்கும் வயித்துல இருக்கிற குழந்தை பையன் மாதிரி தெரியுது, அந்த குழந்தை நல்லா வளர்ந்து முடிஞ்சுதா வெளியே வரணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்னடா இவங்க அப்பா இப்படி பண்றாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கால் வருது. அதுல அவங்க அப்பா தன்னோட அம்மாக்கு பயங்கரமான ப்ளீடிங் ஆகுது, அது மட்டும் இல்லாம குழந்தைய ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துட்டாங்கன்ற மாதிரியும் அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்றதையும் அவங்க அம்மாக்கு 5 மணி நேரம் ரொம்பவுமே கிரிட்டிக்கலா ஆபரேஷன் பண்ணியும் அவங்க அம்மாவால பொழைக்க முடியலன்னு சொன்ன நியூஸை கேட்டு இவர் ரொம்பவுமே ஃபீல் பண்றா. தன்னோட அப்பா ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த குழந்தையாரா பாத்துக்கணும்ல, அதுக்கேத்த மாதிரி ஒரு லேடியும் வீட்டுல செட் பண்ணி கொடுத்துடுறா. ஆனா அந்த லேடி இந்த குழந்தைய அவங்க அப்பா ஒழுங்காவே பாத்துக்க மாட்டேங்கிறாரு, அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தே 2 வாரம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்னடா இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அடுத்த வாட்டி இந்த லேடி கால் பண்ணும்போது இவங்க அப்பாவும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் இந்த குழந்தைய தன்னால பாத்துக்க முடியாது, அதனால ஊர்ல இருந்து வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவளே பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளும் அதுக்கேத்த மாதிரி இவர் அதுக்கெல்லாம் லேக் இல்ல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு லீகலா இந்த குட்டி தங்கச்சி நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் எல்லாமே சைன் பண்ணிட்டு இந்த குட்டி குழந்தையும் கூட்டிட்டு போயிடுறா. ஆனா கடைசியில இந்த அப்பாவோட பெரிய பிளானா தான் இந்த குழந்தைய அவ கூடயே அனுப்பி வச்சிருப்பாரு. கடைசி நேரத்துல அந்த குழந்தை அப்படி பண்ணது அவங்க அப்பாவோட பெரிய தப்பு தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.